Dear students, 12th Physics Chapter 7, Dual Nature of Radiation and Matter. So already we discussed about the particles and waves, dual nature of particles and waves already discussed. So நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் விதமாக அப்சர்வேஷன் எடுத்துக்கிட்டு நிறைய நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நியூ கான்செப்ட் மேட்டர் வேவ்ஸ். மேட்டர் வேவ்ஸ் என்ற ஒரு மேட்டர் வேவ்ஸ்னால் பருப்பொருளுடைய அலைகள். ஒவ்வொரு துகள்களும் அலை வடிவத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது சன்லைட் வந்து வெளியிலேருந்து ரூமுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கேன். அப்போ வந்து லைட் ஸ்கேட்டரிங் நம்ம ஈஸியாக பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, அந்த சன்லைட் வரும்போது அந்த துகள்கள்லாம் ரேண்டமாக அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு அலை வடிவத்தில். அது சேம் மெத்தட் ஹியர் மேட்டர் வேவ்ஸ். மேட்டர் வேவ்ஸ்னால் த வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். மேட்டர்னால் பருப்பொருள்னு அர்த்தம். ஒவ்வொரு பொருளுக்கும் அது அலை வடிவத்தில் அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோஃபார் வி லேர்ன் தட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்டிகல். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய அந்த பார்ட்டிகல்னால் என்ன, வேவ்னா என்ன நிறைய நம்ம படிச்சிட்டோம். ஏன்னா இப்போ வந்து கிளாசிக்கல் தியரியில் என்ன சொன்னாங்கன்னா, பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணியே கொண்டு வந்தாங்க. குவாண்டம் தியரியில் வந்து வேவ் பேஸ் பண்ணியே கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வேவ்னா ப்ரொபகேஷனு, பார்ட்டிகல்னால் வந்து இன்ட்ராக்ஷன் நம்ம பார்த்துட்டோம், இன்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்டர் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒன்று தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும்போது, ஸோ இங்கே நம்ம என்னென்னா, இப்போ அடுத்து வர ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, அவர் இந்த வேவ் வந்து டிவல் நேச்சராக இருக்குது, அதாவது டிவைபிலிட்டி சொல்லுவாங்க, இரு பண்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குதுன்றதை அவர் தான் கண்டுபிடிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ த வேவ் இஸ் ஸ்பெசிஃபைடு பை எஸ்பெஷலி த வேவ் லென்த்து, த நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி, வேவ் வெலாசிட்டி, ஆம்ப்ளிடியூடு, இன்டென்சிட்டி. வேவ்னாலே இந்த 4 தான் ரொம்ப முக்கியமானது. பார்த்திங்கன்னா, a wave is specified by frequency, wavelength, wave velocity, amplitude and intensity. தமிழில் சொன்னோம்னா அதிர்வெண், அலைநீளம், அலை திசைவேகம், வீச்சு, நெக்ஸ்ட் செறிவு. ஸோ இது 4 தான். அதாவது வேவுக்கு. இன்னும் நம்ம பார்ட்டிகல்ஸுக்கு போகல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வேவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முன் முகப்பை வேவ் ஃப்ரண்ட்டை பின்தொடர்ந்து தான் போகும். இப்படி அலை வடிவத்தில் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ்ன்ட்டு அது அலை வடிவத்தில் போகும். அதனால் வந்து அலை வடிவத்தில் போது அலை நீளம், அதனுடைய அலையினுடைய திசை வேகம், அதனுடைய வீச்சு, அதனுடைய செறிவுன்னு டிபெண்ட்ஸ் அப்பான் த லைட். ஸோ இது 4 தான் எதுக்கு? ஃபார் வேவ். அப்போது ஒரு கேள்வியில் வந்து வேவ் வந்து எந்தெந்த கான்செப்ட்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, வி ஹேவ் டு கிவ் த ஆன்சர் திஸ்: ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த், வேவ் வெலாசிட்டி, ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி. இது நீங்கள் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ஸ்ப்ரெட் அவுட் அண்டு ஆக்குபைஸ் த ரிலேட்டிவிட்டி லார்ஜ் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். இது என்ன பண்ணோம், இப்போ துகள்கள் போகிறது வந்து ஒரே கற்றையிலையோ அது சிங்கிள் ஃபேஸ்லேயோ அல்லது ஸ்ட்ரைட் லைன்லேயோ அது போயிடும். பட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக போகும், நிறைய ஆக்குபை பண்ணும் ஸ்பேஸ்னால் விண்வெளிக்கு போயிடக்கூடாது. இங்கே நம்ம இங்கே ஏர் இப்போ அட்மாஸ்பியரில் நம்மளை சுற்றியே சொல்லலாம், அதுமாதிரி ஆக்குபை பண்ணோம். அதேமாதிரி பாருங்கள், இப்போ ஸ்பேஸ் வேவ் பற்றி சொல்லியாச்சு. வேவ்னால் என்ன சொன்னோம், வேவ் வந்து எதை பொறுத்த அமைன்னு சொன்னோம், வேவ் லென்த்து, ஃப்ரீக்வன்சி, வேவ் வெலாசிட்டி, ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி. அதேமாதிரி இது வந்து ஸ்பேஸில் நிறைய ஏரியாவை ரீஜனை ஏற்றுக்குன்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு, இப்போ பார்ட்டிகல் வாங்க. பார்ட்டிகல் ஸ்பெசிஃபைடு பை மாஸ், நிறை, வெலாசிட்டி, திசைவேகம், த நெக்ஸ்ட் மொமெண்டம். இது 3 தான். இந்த வெலாசிட்டி, மாசு, மொமெண்டம் இதெல்லாம் சின்ன வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது நிறை, அந்த துகள்களின் நிறை, அந்த துகள் செல்லக்கூடிய திசைவேகம், அண்ட் ஆல்சோ மொமெண்டம் மீன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த பார்ட்டிகல். ஒரு பார்ட்டிகளினுடைய நிறையும் திசைவேகமும் பெருக்க கிடைப்பது உந்தம், மொமெண்டம்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்டிகல் ஸ்பெசிஃபைடு பை மாஸ், வெலாசிட்டி, மொமெண்டம் அண்டு எனர்ஜிஸ் ஆக்குபைடு எ டெஃபினட் பொசிஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க, வேவில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, இது ஒரு ஏரியான்னு வச்சுக்க, ஒரு அட்மாஸ்பியரில் ஒரு ஏரியா, இதில் எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணுறது வேவ். எல்லாம் கவனிக்கணும், எல்லா இடத்தையும் ஆக்குபை பண்ணுறது வேவ். ஆனால் இப்போது பார்ட்டிகல்லாம் அப்படி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஆக்குபை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல மட்டும் ஆக்குபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இதுதான் பார்ட்டிகல். ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் போகுது, எவ்வளோ நிறையில் போகுது, அதற்கான மொமெண்டம் எப்படி இருக்கும், ஸோ அதை பொறுத்து தான் அதனுடைய
ஆற்றல் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்குறோம். ஏ டெஃபினட் பொசிஷன் இன் ஸ்பேஸ் அண்டு வெரி ஸ்மால் சைஸ், ஒரு சின்ன ஏரியாவில் தான் அது நடக்கும். ஆனால் வேவ் அப்படி கிடையாது. இப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இந்த கம்பேரிசனாக வேவ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் கம்பேர் பண்ணணும். அடுத்தபடியாக பாருங்கள், கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் ட்ரீட்டட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேவ்ஸ் அஸ் டிஸ்டிங்க்ட் என்டிட்டிஸ். கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பார்ட்டிகளையும் வேவ்ஸும் வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் என்டிட்டிஸ்ன்னு சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேவும் பார்ட்டிகல் வந்து வெவ்வேறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வெவ்வேறுனா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து அது வெவ்வேறுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், குவாண்டம் தியரி சஜஸ்ட், இப்போது கிளாசிக்கல் தியரி வெவ்வேறு, குவாண்டம் தியரி சஜஸ்ட் டிவல் கேரக்டர் ஆஃப் ரேடியேஷன், தட் இஸ் ரேடியேஷன் பிஹேவ்ஸ் அஸ் எ வேவ் அட் டைம்ஸ் அண்ட் அஸ் எ பார்ட்டிகல் அட் அதர் டைம். இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிச்சிங்க. இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும் வேவ்ஸாக இருக்கட்டும் ரெண்டும் வெவ்வேறு, டிஸ்டிங்க்டாக வெவ்வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. வெவ்வேறு நிலையில் அது வேலை செய்யும் அப்படின்றாங்க. வெவ்வேறு நிலையில் அதனுடைய அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றாங்க. பட் குவாண்டம் தியரியில் திடீர்னு பார்ட்டிகலாக இருக்கும், திடீர்னு வேவாக இருக்கும்ன்றான். ஒரு சில இடத்துல பார்ட்டிகலாக இருக்கும், அதே பார்ட்டிகல் திடீர்னு வேவாக கன்வெர்ட் ஆகும்ன்றாங்க. பாருங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். குவாண்டம் தியரி சஜஸ்ட் dual character of radiation, that is radiation behaves a wave at a time and as a particle at another time. சில நேரங்களில் பார்ட்டிகல் ஆகும், சில நேரங்களில் அலை வடிவமாகவும் இருக்குமா எது வரக்கூடிய ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் லைட்டாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மின்காந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் அந்த ரேஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாண்டம் தியரி. சம்டைம்ஸ் it's treated as particle, sometimes treated as waves. இப்போ இதனுடைய கம்பேரிசனை நம்ம ஒன்றுனா பார்த்துட்டே வந்துட்டோம். And finally, from this wave particle duality of the radiation, the concept of the wave nature of matter arises, which we will see in this section. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அது கீழே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்போ வேவும் பார்ட்டிகல்ஸும் பார்த்தீங்கன்னா கிளாசிக் மெக்கானிக்ஸில் வெவ்வேறு நிலையில் செயல்படுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிவாலிட்டி, அதாவது ரெண்டு விதமாகவும் செயல்படும். திடீர்னு ஒரு இடத்துல பார்ட்டிகலாகவும் ஒரு இடத்துல வேவாகவும் செயல்படும் வரக்கூடிய ரேடியேஷன் அப்படின்றாங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வராரு. அவர் தான் என்ன பண்ணார்னா, ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் அவர், லூயிஸ் டி பிராக்லி. இங்கிலீஷில் நம்ம படிக்கும்போது டி பிராக்லின்னு படிப்போம். பட் வந்து அப்படி படிக்கக்கூடாது. படிக்கணும்னா டி பிராய் அப்படி தான் படிக்கணும். நீங்கள் வந்து டி பிராக்லின்னு சொல்லக்கூடாது, டி பிராய் என்ன சொல்லணும். அவர் ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, த வேவ் பார்ட்டிகல் டிவாலிட்டி வாஸ் எக்ஸ்டெண்டட் டு மேட்டர். இந்த அலையும் இந்த துகளும் சில நேரத்தில் வரக்கூடிய ரேடியேஷன் வந்து சில நேரத்தில் அலைகளாகவும் இருக்கும், சில நேரத்தில் துகள்களாகவும் இருக்கும். இந்த இரு பண்புகளை வந்து இவர் என்ன பண்ண ஆராய ஆரம்பிச்சார்னா ஒரு 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 சமன்பாடை கொண்டு வந்தார், ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வந்தார். ஸோ இது இப்படி தான் இருக்கும், எந்தெந்த இடத்துல பார்ட்டிகல்ஸாக இருக்குது, எந்தெந்த இடத்துல அந்த வேவாக இருக்குன்றத இவர் டி பிராய் கண்டுபிடிச்சார். எப்படின்னா 1924 ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் அவர் லூயிஸ் டி பிராய். அவர் தான் என்ன பண்ணார்னா, இந்த பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேவ்ஸுடைய டியூவாலிட்டியை பிரித்து காட்டினார் நமக்கு. ரைட், சரி. இதில் அவர் அந்த டி பிராக்லி வந்து என்ன கண்டுபிடிச்சார், என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தார் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சிமெட்ரி இன் நேச்சர். இயற்கையில் இருக்கக்கூடிய துகள்கள் அல்லது இயற்கையில் இருக்கக்கூடிய ரேடியேஷன்கள், கதிர்வீச்சுகள், அந்த ஒளி லைட்டு, இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி சிமெட்ரி இன் நேச்சர், டி பிராய் சஜஸ்ட் தட் இஃப் ரேடியேஷன் லைக் லைட் கேன் ஆக்ட் அஸ் பார்ட்டிகல் அட் டைம்ஸ், தென் matter particles like electrons should also act as waves at time. இப்போ என்னன்னா, நான் பழைய கதைக்கே போவோம். இது ஒரு மெட்டல், there is electrons are there, free electrons, it is the surface barrier. ஒரு ரேடியேஷன் வருது, அந்த மெட்டல்னால ஒரு ரேடியேஷன் வந்து மோதுது. அப்படி மோதும்போது அக்கார்டிங் டு அவர் ப்ரீவியஸ் தியரி எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகிடும். இதால் நடந்துச்சு. அவர் என்ன சொல்கிறேன்னா, கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சிமெட்ரி இன் நேச்சர், டி பிராய் சஜஸ்ட் தட், என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு ரேடியேஷன் அது லைட்டாக கூட இருக்கலாம், கேன் ஆக்ட் அஸ் பார்ட்டிகல் ஆஃப் டைம். சில நேரங்களில் அது ஒரு துகள்களாக இருக்கும். அப்படி அது துகள்களாக இருக்கும்போது நிச்சயமாக எலக்ட்ரான்ஸை கொடுக்கும்.
அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சில நேரங்களில் அலை வடிவத்தில் போகும், வேவ்ஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறார். வரக்கூடிய பார்ட்டிகல்ஸு, வரக்கூடிய லைட் பார்ட்டிகல்ஸு அது வந்து கொலாய்டு வித் எலக்ட்ரான் அண்ட் தென் இட் கேன் லிபரேட் த எலக்ட்ரான் பை வேவ்லெக் ஸ்ட்ரக்சர். ஒரு அலை வடிவத்தில் போகும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாருங்கள், திரும்ப சொல்லாமல் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சிமெட்ரி நேச்சர், டி ப்ராய் சஜஸ்ட் தட் இஃப் ரேடியேஷன் லைக் லைட் கேன் ஆக்ட் அஸ் பார்ட்டிகல்ஸ் அட் டைம்ஸ். சில நேரத்தில் வந்து அந்த ரேடியேஷன் வந்து பார்ட்டிகல்ஸாக நம்ம ஆக்ட் ஆகும். தென் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான் ஷுட் ஆல்சோ ஆக்ட் அஸ் வேவ்ஸ் அட் டைம். இந்த வார்த்தையை புரிஞ்சுங்க. அதாவது வரக்கூடிய அந்த லைட் இருக்குது இல்லையா, லைட்டு தான் ரேடியேஷன். ரேடியேஷன் லைக் லைட், அந்த கதிர்வீச்சு ஒளியாக கூட இருக்கலாம். அந்த ஒளியானது துகள்களாக ஆக்ட் ஆகும், ஆக்ட் ஆஸ் எ பார்ட்டிகல் அட் டைம்ஸ். சில நேரங்கள் அது வரும்போது அது வந்து துகள்களாக பாவிக்கப்படலாம். தென் நெக்ஸ்ட் பருப்பொருள் இருக்கு இல்லையா, தென் த மேட்டர் பார்ட்டிகல்ஸ் லைக், அங்கே என்ன மேட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் சர்ஃபேஸில், எலக்ட்ரான்கள் இருக்கும். ஸோ த மேட்டர் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ் ஷுட் ஆல்சோ ஆக்ட் அஸ் வேவ் அட் டைம்ஸ். அப்போது குவாண்டம் தியரியை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் வரைக்கும் ஒரு முடிவை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, குவாண்டம் தியரி என்ன சொல்லிச்சு, சில நேரங்களில் வரக்கூடிய ரேடியேஷன் சில நேரங்களில் பார்ட்டிகல்ஸ் ஆகும், சில நேரங்களில் அலை வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இப்போ தான் நம்ம ஒரு டெஃபினேஷன் வர போகிறோம். வாட் இஸ் டி ப்ராய் வேவ்ஸ் ஆர் வாட் இஸ் மேட்டர் வேவ்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கேள்வி நிச்சயமாக கேட்பாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது கொஷின் எப்படின்னா, வாட் இஸ் டி ப்ராக்லி வேவ்ஸ் இல்லைனா மேட்டர் வேவ்ஸ். டி ப்ராக்லி வேவ் அப்படின்னா மேட்டர் வேவ்ஸ் இப்படி வேணால் கேட்பாங்க. இந்த ரெண்டு கேள்வி கவனிக்கணும். பாருங்கள், அந்த பதிலை பாருங்கள். அக்கார்டிங் டு டி ப்ராய் ஹைப்போதசிஸ், அவருடைய கொள்கையின்படி, டி ப்ராய் ஹைப்போதசிஸ் கொள்கையின்படி ஆல் மேட்டர் பார்ட்டிகல்ஸ், ஆல் மேட்டர்னோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இது எலக்ட்ரான்ஸு ப்ரோட்டான்ஸு நியூட்ரான்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். இங்கே இந்த இடத்துல நம்ம அதை தான் நம்ம பருப்பொருள்கள்னு சொல்கிறோம், வேறு எந்த பருப்பொருளை பற்றி நம்ம பார்க்கல. ஸோ ஆல் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ், அனைத்து பருப்பொருள்கள், அதில் வந்து எலக்ட்ரான் நம்ம எடுத்துகிறோம். எலக்ட்ரான், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இன் மோஷன். நிச்சயமாக ஒரு 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 ஆப்ஜெக்ட் இது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கேன் சார், இது எல்லாம் ஒரே இடத்துல எங்கே சார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னா, மேலே மட்டும்தான் எலக்ட்ரான், மெட்டலுக்கு உள்ள நியூட்ரான்ஸ் இருக்குது, ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு த டி ப்ராய் ஹைப்போதசிஸ் ஆல் மேட்டர் பார்ட்டிகல்ஸ் லைக் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இன் மோஷன் ஆர் அசோசியேட்டட் வித் வேவ்ஸு அப்படின்றாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வரும்போது துகள் ஃப்ரம் லைட் ரேஸ், ரேடியேஷன் உள்ள என்ட்ரி ஆகும்போது துகள், when attracted by the electrons it can be changes into wave. இதுதான் அங்கே சொல்லுது, ரைட். ஸோ இந்த வேவ்ஸ் பேர் தான் என்னது, டி ப்ராக்லி வேவ்ஸு அல்லது சாரி டி ப்ராய் வேவ்ஸ் ஆர் மேட்டர் வேவ்ஸு. அப்போ பார்ட்டிகல்ஸ், நம்ம இதுக்கு பார்ட்டிகல்ஸாக வந்த ஒரு துகள் சாரி ரேடியேஷன் போகும்போது எலக்ட்ரான்ஸ் அந்த அப்சர்வ் பண்ணி அது எலக்ட்ரான்ஸ் வெளியேறும்போது இல்லை ப்ரோட்டான்ஸு எந்த துகளாக இருந்தாலும் வெளியேறும்போது வேவ்ஸாக மாறுது. அந்த வேவ்ஸ் தான் பருப்பொருளின் அலைகள், தட் மீன்ஸ் மேட்டர் வேவ்ஸு ஆர் டி ப்ராய் வேவ்ஸு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், டி ப்ராய்க்கு வந்து வேவ் லென்த்து ப்ளஸ் அண்டு வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் அண்டு ரெண்டு ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்காரு. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பாயிண்ட்ஸு வேவ்னா, அது அக்கார்டிங் டு த கிளாசிக்கல் தியரி அண்ட் குவாண்டம் தியரி, நம்ம வேவ்னா என்ன, பார்ட்டிகல் என்னன்னு ஒரு ஜென்ரலாக சொல்லிட்டு வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக டி ப்ராய் வேவ்ஸ்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷினை நீங்கள் படிச்சிங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எதையும் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, இது கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கடந்த புக்கெல்லாம் வந்து பழைய புக்கெல்லாம் இந்த கொஷின் இருந்துட்டு தான் இருந்தது, இப்பவும் கொடுத்துருக்குறாங்கன்னா இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நினச்சிக்கணும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.